ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக்கல் பேனல் போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் பேனல் போர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங்லேருந்து பிகினர்ஸ் ஃப்ரெஷர்ஸாக வெளியே வரவங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும். நிறைய படிச்சிருப்பாங்க இன்ஜினியரிங்கில், பட் பேனல் போர்டை ப்ராக்டிக்கலாக பார்த்தா எதுக்கு அப்படின்ட்டு டவுட் இருக்கும், கொஷின் நிறைய வரும். ஸோ பேனல் போர்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பேனல் போர்ட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கலில் அது எந்த டாப்பிக்கில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மெயின் எலக்ட்ரிக்கலில் பார்த்திங்கன்னா அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடக்ஷனுங்கிற டாப்பிக்கில் தான் வருது. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடக்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பேனல் போர்டு பற்றி தெரிஞ்சுக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பற்றி தெரியணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மெயினான ஒரு 2 ஸ்டேஜை நம்ம பார்க்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன். ஸோ என்டையர் எலக்ட்ரிக்கலுமே ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இது 3 கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஸோ நம்ம இந்த ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷனை இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனில் பேனல் போர்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரிக்கல் பவரையும் ஒரு பொருள் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு 3 முக்கியமான ஒரு ப்ராசஸ் தாண்டி தான் நம்ம கைக்கு வந்து சேருது. எந்த பொருளாக இருந்தாலும் அதை உற்பத்தி பண்ணி கன்சியூமர்ஸ் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த 3 ட்ரேடிங் ப்ராசஸ் மூலயமா தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம கைக்கு வந்து சேருது. இந்த நான் டெக்னிக்கல் ப்ராசஸை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலயமா ஏதோ ஒரு பவர் பிளான்ட்டில் ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிக்கல் பவர் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து சேருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நம்ம நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். எப்படி ஒரு நியூஸ் பேப்பர், ஏதோ ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் ஆகிற நியூஸ் பேப்பர் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கைக்கு வருது, நம்ம வீட்டு எப்படி வந்து சேருது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னா, இதே சேம் கான்செப்டை நம்ம பவர் எப்படி நம்ம ஜென்ரேட் ஆகி, டிரான்ஸ்மிட் ஆகி, டிஸ்ட்ரிபியூட் ஆகி நம்ம வீட்டுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கன்சிடர் பண்ணிக்கிட்ட நியூஸ் பேப்பருங்கிற ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஃப்ளோ சார்ட் இங்கே பார்க்குறோம். நம்ம இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி இந்தியாவில் ஏதோ ஒரு நார்த் சைடில் எங்கேயோ ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் உற்பத்தி ஆகிற ஒரு நியூஸ் பேப்பர் எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ட்ராவல் ஆகி நம்ம வீட்டுக்கு நம்ம கைக்கு வர்றது, காலையில் நம்ம படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த ஃப்ளோ சார்ட்டில் சிம்பிளாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் ப்ரெஸ், இந்த இடம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பல்காக நியூஸ் பேப்பர்ஸ் பிரிண்ட் ஆகும். இந்த பிரிண்ட் ஆகிற நியூஸ் பேப்பர்ஸை இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரக் மூலயமா பல்காக இருக்கிறத பெரிய ட்ரக்கில் ஏற்றிட்டு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க, நார்த்லேருந்து லாங் டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது சென்னைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, நார்த் இந்தியாவிலேருந்து. ஸோ அதை தான் இப்போ கன்சிடர் பண்ணுறோம். சென்னை வந்து சவுத் ரீஜனில் இருக்கிறதுனால, ஒன் ஆஃப் தி சவுத் ரீஜனோட ஸ்டேட் கேபிட்டல் அப்படிங்கிறதுனால சவுத் ரீஜனுக்குன்னு ஒரு ஹப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அவங்க. இந்த பெரிய ட்ரக்கு இந்த சவுத் ரீஜனில் இருக்கிற ஹப்புக்கு வரும், பல்காக நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டு. அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா ஸ்டேட் கேபிட்டலுக்கும் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ட்ரக்கில், இந்த பெரிய ட்ரக்லேருந்து வந்ததை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லா ஸ்டேட் கேபிட்டலுக்கும் மீடியம் ட்ரக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிரித்து விட்டு அனுப்புவாங்க. ஸோ அது வந்து நம்ம தமிழ்நாடுக்கு ஸ்டேட் கேபிட்டலுங்கிறதுனால சென்னை ஹப்புக்கு அது வரும். இந்த மீடியம் ட்ரக் வந்து சென்னை ஹப்புக்கு வந்து சேரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை ஹப்புக்கு வந்ததுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற இண்டிவிஜுவல் ஸ்ட்ரீட்டு, அதுதான் ஸ்ட்ரீட் ஹப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரீட் ஹப்புக்கு சின்னதாக இருக்கிற ஒரு ஏப்புன்னு சொல்லுவாங்க, சின்ன வண்டி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி வண்டி மூலயமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த ஸ்ட்ரீட் ஹப்புக்கு தேவையான நியூஸ் பேப்பர்ஸ் மட்டும் வரும். இதேமாரி நியூமரஸ் ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும், அந்த எல்லா ஸ்ட்ரீட்ஸ்க்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டி போகும். இந்த ஸ்ட்ரீட் ஹப்புக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை எத்தனை வீட்டுக்கு தேவை அப்படிங்கிறத டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு வீட்டுக்கும் ஒரு 10 வீட்டுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை அலோகேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 வீலர் மூலயமா அவங்க கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் பேப்பர்ஸை கொடுத்து இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட்ஸை போய் ரீச் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ ஃபைனலி இந்த நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து
ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் பேப்பர்ஸ் கம்மியாகி ஃபைனலாக ஒரு இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தவங்க கையில் வந்து சேர்கிறது காலையில் படிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் ஒரு சிம்பிளாக ஒரு நியூஸ் பேப்பர் எப்படி வந்து ட்ராவல் ஆகுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அப்படியே நம்ம இங்கே பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்த்தது அப்படியே ஜஸ்ட் மைண்டில் வச்சுங்க. இதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்போ கிளியராக உங்களுக்கு புரியும். பவரும் இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், பவரும் வந்து ஒரு பவர் பிளான்ட்டில் ஜென்ரேட் ஆகும். ஃபஸ்ட்டு பவர் பிளான்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட், அப்புறம் தெர்மல் பவர் பிளான்ட், மேட்ரோ தெர்மல் பவர் பிளான்ட், விண்ட் எனர்ஜி, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் பிளான்ஸ் இருக்குது பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற பவரை வந்து வோல்டேஜ் மூலயமா நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பவர் பிளான்ட்லேருந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் 11 kV வோல்டேஜ் வெளியே வருது ப்ரொடியூஸ் ஆகி. வர 11 kV வோல்டேஜ் வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது நிறைய லாஸஸ் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு 220 kVயாக அதை வந்து ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலிமா ஸ்டெப் அப் பண்ணுறாங்க. ஸோ 11 kV 220 kVயாக ஸ்டெப் அப் ஆகிடுச்சு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்காக. இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற இது நீங்கள் அந்த ஊருக்கு போகிறப்பெல்லாம் பெரிய இது பார்த்துருப்பீங்க, டவர்ஸ் பார்த்துருப்பீங்க. அங்கே ஒரு 3 கேபிள் அப்படியே ட்ரான்ஸ்மிட் ஆகி போயிட்டே இருக்கும் அடுத்தடுத்த டவருக்கு. இந்த மாதிரி டவர்ஸ் தான் இந்த 220 kVயை ட்ரான்ஸ்மிட் பண்ணுற டவர்ஸ். இது வந்து எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் நம்ம எலக்ட்ரிக்கல் பவருக்கு. ஸோ அதனால் அதுக்கு பேர் ப்ரைமரி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த 220 kV ஸ்டெப் அப் ஆகிறது வந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு ரீஜனுக்கு பவர் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த பவர் கிரிட்டுக்கு இந்த 220 kV வந்து ரிசீவ் ஆகுது. இன்புட்டாக ரிசீவ் ஆகிற 220 kV இதுக்கு மேலே 220 kV இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் அது வந்து டிரான்ஸ்மிட் ஆக போகிற இடம் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அதை ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய வோல்டேஜ் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா காஸ்ட்டும் ரொம்ப கஷ்டம், சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு 220 kV 33 kVயாக ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலமாக ஸ்டெப் டவுன் பண்ணிடுறாங்க இந்த பவர் கிரிட்டில். இதுக்கப்புறம் அது டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு பேர் செகண்டரி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 33 kVயாக டிரான்ஸ்மிட் ஆகிறது செகண்டரி டிரான்ஸ்மிஷன். அந்த 33 kV எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல் ஏரியாவில் இருக்கிற டிஎன்இபி, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு சப்ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க, எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் இருக்கும் பக்கத்துலேயே, ஆஃபீஸ் பக்கத்துலேயே. அந்த டிஎன்இபிக்கு 33 kV ரிசீவ் ஆகி அங்கே ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலயமா 11 kVயை ஸ்டெப் டவுன் பண்ணிடுறாங்க. இங்கே ஸ்டெப் டவுன் ஆகிற 11 kV வரைக்கும் தான் இது டிரான்ஸ்மிஷனுங்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த பவர் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் டிரான்ஸ்மிஷன். இதோட டிரான்ஸ்மிஷன் டிஎன்இபி ஆஃபீஸ்க்கு ரிசீவ் ஆகிறதோட டிரான்ஸ்மிஷனுங்கிற ஸ்டேஜ் முடிஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் நம்ம இதை டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். ஏன் அப்படின்னா 11 kVலே, அதாவது ஹை வோல்டேஜ் வரைக்கும் தான் டிரான்ஸ்மிஷன். எப்போ அது வந்து அடுத்த டொமஸ்டிக் வோல்டேஜாக மாறுதோ அதுலேருந்து அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், டிஎன்இபி சப்ஸ்டேஷன்லேருந்து 11 kVயை டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கு பேர். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான். இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற 11 kV நம்ம தெருவில் பார்த்துருப்போம், ஒரு மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் ஒரு ஸ்ட்ரீட்டுக்குன்னு. அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டாக டிஎன்இபி ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக வருது 11 kV. அந்த 11 kV அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் ஸ்டெப் டவுன் ஆகி 415 வோல்டேஜ் ஏசி வோல்டேஜாக ஸ்டெப் டவுன் ஆகுது. இதுதான் டொமஸ்டிக் வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் தான் நம்ம டொமஸ்டிக்காக யூஸ் பண்ண முடியும் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ்க்கெலாம். ஸோ இங்கே 415 ஸ்டெப் டவுன் ஆகிற வோல்டேஜ் ஸ்ட்ரீட் டிரான்ஸ்ஃபார்மரில் அதுக்கப்புறம் அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேருந்து சின்னதாக எல்லா தெருவுக்கும் ஒரு போஸ்ட் மூலயமா ட்ராவல் ஆகி போகும். ஸோ அந்த ஸ்ட்ரீட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது எல்லாமே செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன், ரொம்ப ஃபைனல் லெவல் டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கு பேர். அந்த செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ஒரு இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட்டுக்கோ, ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்க்கோ, ஒரு தேட்டருக்கோ, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ, இல்லை மாலுக்கோ, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ இது வந்து செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 415 வோல்டேஜ் டேரெக்டாக அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் வச்சுருக்க பேனல் போர்டுக்கு இன்புட்டாக வருது. ஸோ அந்த பேனல் போர்டு தான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வீட்டில் இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்குது. அதுக்கப்புறம் தான் அது ஒரு யூஸ்ஃபுல் எனர்ஜியாக, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஒரு யூஸ்ஃபுல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. மெக்கானிக்கல் எனர்ஜியாவோ, ஹீட் எனர்ஜியாவோ, வாட் எவர் இட் மேபி, ஃபேன், லைட்டு, ஏசி, வாட் எவர் இட் மேபி. ஸோ இதுதான் பவர். கம்ப்ளீட்டாக ஒரு பவர் பிளான்ட்லேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி வருது அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் ஃப்ளோ. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையுமே எப்படி நியூஸ் பேப்பரும் பவரும் இதில் ஒத்து போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
இங்கே மேலே ஃபஸ்ட்டு பிளாக்ல பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட், நியூஸ் பேப்பர், பிரிண்டிங் ப்ரெஸ், இது ரெண்டும் ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். பவர் பிளான்ட்டில் பவர் ஜென்ரேட் ஆகுது, நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் நியூஸ் பேப்பர் ஜென்ரேட் ஆகுது. ஜென்ரேட் ஆகிற பவர் பிளான்ட்டில் ஜென்ரேட் ஆகிற பவரை நம்ம ஸ்டெப் அப் பண்ணி 220 வோல்டேஜாக ஹை பண்ணிக்கிறோம் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ணுற இடத்துலேருந்து அதிகமான நியூஸ் பேப்பர்ஸை, பல்க் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸை பெரிய ட்ரக்கில் நம்ம ஏற்றுறோம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பவர் கிரிட், அந்த பவர் கிரிட்டுக்கு பேரல் இங்கே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பருக்காக சவுத் ரீஜன் ஹப், இது ரெண்டும் ஒன்று. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு ஸ்டெப் டவுன் ஆகுது டிஎன்ஏபி ஆஃபீஸ்க்கு. அந்த ஸ்டெப் டவுன் ஆகிறது தான் இங்கே மீடியம் சைஸ் ட்ரக்கு கொஞ்சமாக்கி சென்னைக்கு அனுப்புகிறோம். ஓகே, இப்போ டிஎன்ஏபி ஆஃபீஸும் சென்னை ஹப்பும் பேரலல். அப்புறம் இங்கே டிஎன்ஏபி ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 11 கேவி வந்து 415 ஸ்டெப் டவுன் ஸ்ட்ரீட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு. அதே மாதிரி சென்னை ஹப்லேருந்து ஸ்ட்ரீட் ஹப்புக்கு வருது இன்னொரு குட்டி வண்டியில். ஸோ அந்த 11 கேவி 415 ஸ்டெப் டவுன் ஆகிறது தான் இந்த குட்டி வண்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ட்ரான்ஸ்ஃபார்மரும் ஸ்ட்ரீட் ஹப்பும் பேரலல் ஒன்று, ஒரே மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் ஸ்ட்ரீட் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வீட்டில் இருக்கிற கடையில் இருக்கிற இண்டஸ்ட்ரி வாசலில் இருக்கிற பேனல் போர்டுக்கு வருது இன்புட்டாக. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஹப்லேருந்து ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மூலிமா 2 வீலரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட வாசலுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஒரு 20 வீடு இருந்ததுன்னா அந்த 20 வீட்டுக்கான நியூஸ் பேப்பரை ஒரு ஆள் வந்து அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போகிறார். அவ்வளோதான். இங்கே பேனல் போர்டு பண்ணுற வேலையை அங்கே அந்த இண்டிவிஜுவல் பர்சன் வந்து பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ இது மூலயமா தான் நியூஸ் பேப்பர் நம்ம கைக்கு வருது. இதே மாதிரி நம்ம எலக்ட்ரிக்கல் பவரும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சேருது. ஹோப் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப் இது மூலயமா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பவரில் பேனல் போர்டு என்ன ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறதுக்கான ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் பேனல் போர்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த பர்பஸுக்கு எந்தெந்த பேனல் போர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் அண்டு நான் சொன்னதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.